இந்த நபரு அவங்க பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் அவனை வான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு சில கேள்விகளையும் கேட்கிறாரு. உனக்கு உங்க அம்மாவை பிடிக்குமா, என்னைய பிடிக்குமான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் எதுவுமே சொல்லாம நடந்து போயிடுறான். இவங்க 2 பேர் பஸ்ல போறப்ப இந்த சின்ன பையன் சீட்ல உட்கார்ந்து இருக்கான். இந்த பையன் பக்கத்துல இவங்க அப்பா உட்கார்றப்ப இந்த பையன் எழுந்து போய் வேற சீட்ல உட்கார்ந்துக்கிறான். அப்பதான் இவங்க அப்பாவுக்கு தெரியுது இவனை நம்மளுக்கு பிடிக்காது, அவங்க அம்மாவை தான் பிடிக்கும்னு. ஆக்சுவலா இந்த சின்ன பையனோட அப்பா இவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு இவங்க அம்மாவை வெளியில துரத்தி விட்டு இருப்பாரு. இவங்க அம்மாவை கூப்பிடுறதுக்காக தான் பஸ்லயே இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த பையன் கிட்ட இந்த பையனோட அப்பா ஒழுங்கா போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வர, அப்படி இல்லைன்னா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவேன்னு விரட்டுறாரு. இதனா கேட்ட இவனும் அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இதனா பார்த்த இந்த பையனோட அம்மாவோட அண்ணனும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இந்த சின்ன பையனோட அப்பாவும் நல்லா குடிச்சிட்டு வந்து இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை போட்டதுல இவனோட சட்டனா கிழிஞ்சனால இவன் கிட்ட இருக்கிற காசு சிகரெட்டனா அந்த சின்ன பையன் கிட்ட தரான். ரொம்ப நேரமா நின்னு பஸ் வராதனால இவங்களுக்கு நேரா தெரியிற ஒரு வழி பாதைய பாக்குறான். ஏன்னா அந்த பாதையில தான் இந்த பையனோட அம்மா சண்டை போட்டு வரதுக்கு காசு இல்லாம நடந்தே வெயில்லயே வருவாங்க. அவங்க அம்மாவை ஒவ்வொரு தடவையும் அடிச்சு சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. அவங்க அம்மா படுற கஷ்டத்தை இந்த ஆளுக்கு புரிய வைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் கொடுத்த எல்லா காசையுமே தூரமா நின்னு கிழிச்சு கீழே தூக்கி போட்டு பஸ் வர நேரமா பார்த்து காசனா கிழிச்சு போட்டு ஓடி போனனால இவனை பிடிக்கிறதுக்காக அவரும் பின்னாடியே வந்துடுறாரு. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணனால இவங்க 2 பேருமே அந்த வறண்ட காடுல வெயில்லயே நடந்து போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பாவால வெயில்ல நடக்க முடியாம இந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. போற வழியில கீழே கிடக்கிற நிறைய கூழாங்கல் எல்லாம் எடுத்து இவன் வாயில வச்சுக்கிறான். இவங்க ஊருக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, அதனால குடிக்க எந்த தண்ணியும் கிடைக்காதனால அந்த கற்கள் எல்லாம் எடுத்து வாயில வச்சுக்கிறான். போற வழியில இந்த சின்ன பையனோட ஸ்கூல் டீச்சர் வண்டியில வராங்க. இவனை பார்த்ததும் இவனை வண்டியில ஏத்திட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனா இவங்க அப்பா பாக்குறாரு. இவரும் அந்த மொட்டை வெயில்ல அந்த காட்டுக்குள்ள தனியா நடந்து வராரு. போற வழியிலேயே அந்த சின்ன பையனும் உட்கார்ந்து இருக்கான். இதனா பார்த்த இவங்க அப்பாவும் என்ன மட்டும் நடக்க விட்டு நீ மட்டும் ஒய்யாரமா வண்டியில போறியான்னு அந்த சின்ன பையனை அடிக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததும் அவ வந்திருக்காளான்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டா, அவ தண்ணி பிடிக்க போயிருக்கான்னு சொல்றாங்க. என்னதான் சண்டை போட்டு இவன் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாலும் தான் புள்ள தான் புருஷன் வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக இவனோட மனைவி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம கறி குழம்புனா ஆக்கி வச்சிருப்பாங்க. அதையும் இவன் சொரணையே இல்லாம எடுத்து சாப்பிடுறான். கடைசியா அந்த சின்ன பையன் அவன் வாயில உள்ள அந்த கூழாங்கல்னா அவங்க வீட்டு ஸ்லாப்ல வைப்பான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட கூழாங்கல் இருக்கும். இதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.